அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாம் வல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியனுடைய அருட்கருணையாலும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அருட்கருணையாலும் நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக தெரியாத விஷயங்களை, பர விஷயங்களை, ஜோதிட விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை எல்லாம் இதன் வாயிலாக நாம் பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த பதிவுகளை எல்லாம் பார்த்து இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேருக்கு மேல் இதை பார்த்து நம்முடைய வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் லைக் ஷேர்லாம் செய்து அடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிறைய தங்களுடைய சந்தோஷங்களை எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் என்னிடம் பரிமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே நாம் மேலும் நிறைய பதிவுகளை இச்சேனல் வாயிலாக வழங்க அவர்கள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையிலே மேலும் நிறைய நம்முடைய ஆன்மீக சனாதன தர்ம விஷயங்களெல்லாம் இந்த சேனல் வாயிலாக பதிவிட்டு எல்லோருக்கும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பெருமையை இந்த உலகெங்கும் பறைசாற்றும் விதமாக இந்த சேனல் எல்லோருக்கும் அமையும். அதனுடைய அடிப்படையிலே நாம் இந்த சேனலில் பதிவுகளை எல்லாம் வழங்கி கொண்டு இருக்கிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் தாங்களும் நிறைய அநேக விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள இந்த சேனல் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு அருளாக இருக்கும் என்கின்ற அடியனுடைய கோரிக்கையை வைத்துவிட்டு நாம் இப்பொழுது இந்த பதிவிலே ஒரு ஷார்ட் வீடியோ அடியன் கொடுத்துருந்தேன். அந்த ஷார்ட் வீடியோவில் இந்த 48 நாள் மண்டல பூஜை, ஏன் இந்த மண்டல பூஜையை 48 நாள் வச்சுருக்கிறோம், ஏன் இந்த 48 நாள், அந்த 48 நாள் கணக்கு என்ன அது கோவில் கும்பாபிஷேகம் இருந்தாலும் சரி 48 நாள் மண்டல பூஜை, அந்த ஐயப்ப விரதமாக இருந்தாலும் 48 நாள், எதை எடுத்தாலும் 48 நாள் அப்படி மண்டல பூஜை இந்த கணக்கு சொல்கிறாள். இதில் என்ன கணக்கு அப்படின்னா இது வெறும் விஞ்ஞானம் மட்டும் கிடையாது, இதில் விஞ்ஞானமும் இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம இந்த பதிவிலே விஞ்ஞானம்ங்கிற பகுதி இந்த பகுதி நம்ம இந்த தொடர் ஒரு 3 பகுதி வரைக்கும் வெளியிட்டுட்டோம். இப்போ இது 4வது பகுதியாக இந்த விஞ்ஞானம் தொடர் பகுதியிலே இந்த 48 நாள் மண்டல பூஜையை பற்றி இதில் உள்ள விஞ்ஞானத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் விஞ்ஞானத்தை பார்ப்போம். அதாவது நம்மளுடைய டாக்டர்லாம் போனேன்னா இந்த நம்ம உடம்புல செல் இருக்குது, செல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அணுக்கள். இந்த அணுக்கள்லாம் என்னன்னா எப்பயுமே மூவ் ஆகிட்டே இருக்கணும். மூவ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், செல் மூவ் ஆகலைன்னா அப்போ தான் அவளுக்கு வியாதிகளெல்லாம் உடம்புல வரும். அது மட்டும் கிடையாது, இந்த தமோ குணம்னு சொல்லக்கூடிய குணங்களும் ரைஸ் ஆகும். இந்த தமோ குணங்கள் ரைஸ் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்தாப்புல அது ரஜோவாக மாறும். ரஜோவாக மாறும்போது அவன் பாவங்களை பண்ண ஆரம்பிச்சிருவான். பாவங்களை பண்ண ஆரம்பிக்கும் போது கோபம் வரும். கோபம், காமக்ரோத, லோப, மதம், ஆச்சரியங்கள்லாம் ஏற்பட்டு அதனால் நிறைய கஷ்டங்களெல்லாம் அனுபவிப்பான். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உடல். அதனால தான் திருமூலரோட சொல்ல உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பெருந்தைக்கு வாய் கோபுரவாசலாம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கமான்னு கள்ளப்புலனிந்தும் காளாமணி விளக்கேன்னு ஒரு பாட்டு இருக்குது, திருமூலருடைய வாக்கு. அப்போ கள்ளப்புலனைந்தும்னா என்னது? புலன்கள், ஐம்புலன்கள். அந்த கள்ளப்புலன் ஏன் அதை சொன்னார் திருமூலர்? புலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருட்டுத்தனமாக இருக்கும். இப்போ ஒருத்தோட நன்னா பேசிகிட்டே இருக்கும், நல்ல ஒரு குருகிட்ட குருஜின்னு பேசிகிட்டே இருக்கும்போது என்ன எங்கே போகும்? காது மைண்ட் எங்கே போய்டும்? வேறு ஏதாவது தப்பான நினச்சிட்டு இருக்கும். இந்த காது வேறு ஏதாவது தப்பான பாட்டை கேட்டுன்னு இருக்கும். அதனால் அந்த செயல் வேறு ஏதாவது செயல் இருக்கும். ஆனால் அவன் பேசுகிறது குருவோட பேசிகிட்டு இருப்பான். ஆனால் புலன்கள் எங்கே இருக்கும்? வேறு எங்கேயோ இருக்கும். எண்ணெய் இருக்கும், செயல் இருக்கும், காது ஒரு இடம் இருக்கும், கண் ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கும். இந்த மாதிரி புலன்களுடைய கண்ட்ரோல் இருக்காது. அது அப்போ இதுக்கு தான் கல்லெண்ண திருட்டுத்தனமாக இருக்கும். அந்த புலன்கள் திருட்டுத்தனமாக அந்த புலன்கள் இருக்கும். அப்போ அந்த புலன்கள் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக நம்மளுடைய கண்ட்ரோல்லேருந்து மீறி போகிறதுனா அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த தமோ குணமும் ரஜோ குணமும் ரைஸ் ஆகுது. அதனால தான் நம்ம இதில் விலங்குகள் சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை மனுஷன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. அதனால் மாமிச உணர்வுகளையும் அந்த ரஜோகுணம் தமோ குண உணர்வுகளை தவிர்க்கணும். அதிகமான காரம், மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்க்கலைன்னு சொன்னால் இந்த ஆயில், மசாலா ஐட்டம், நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டோன்னா உடம்புல அங்கங்கே கழிவுகள்லாம் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். கழிவுகள் அங்கங்கே ஸ்டோர் ஆகும். இந்த ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் கழிவுகள்லாம் ஸ்டோர் ஆகும்.
கழிவுகள் ஸ்டோர் ஆகும்போது அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றணும்னு சொன்னான்னா அதுக்கு செல்லுடைய மூமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த செல் மூமெண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த கழிவுகள்லாம் வெளியே. அப்போ செல் ஒரு தமோ குணம் ரைஸான என்ன பண்ணுவான், சோம்பேறியாக இருப்பான், மந்தமாக இருப்பான், அவன் வந்து எந்திரிச்சு கூட ஒரு வேலை பார்க்க மாட்டான். ஏதாவது ஒன்று எடுக்கணுன்னா கூட போய் அங்கே போய் எடுக்கணுமா அப்படின்னுப்பான். ஒரு சாப்பிடணுன்னா கூட அதை போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடணுமாம்மா. ஒரு பழமொழி கூட சொல்லுவாள், அதாவது நடக்க சோம்பேறித்தனப்பட்டவன் சித்தப்பா வீட்டில் பொண்ணு எடுத்தானாம்பா. அதாவது சித்தப்பாவுடைய பொண்ணு தங்க முறம் வரும், ஒரே கோத்திரம். அந்த ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணும்போது ஏக கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் அவளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அதனால தான் நம்ம சேர்க்க மாட்டோம். அதனால் சோம்பேறித்தனப்பட்டு சித்தப்பா வீட்டில் பொண்ணு எடுத்தான்னா அவளுக்கு நிறைய அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும். அது மாதிரி அண்ணன் தம்பி உறவை கல்யாணம் பண்ணலாமா, பண்ண முடியாது இல்லையா, அண்ணன் தங்க உறவை. அதே மாதிரி இந்த மந்தத்தன்மை, இந்த மந்தத்தன்மை யாருக்கு வருதோ அவளுக்கு வந்து செல் மூமெண்ட்ஸ் வந்து குறைஞ்சி போயிடும், மூவ் ஆகும்போது தான் பல வியாதிகளை அது க்ரியேட் பண்ணும். அதில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி மூட்டு மாட்டு சிகிச்சை, கேன்சர், பிளட் கிளாட்டு இதெல்லாம் வருது பாருங்கோ, இதெல்லாமே இதில் வருது தான். அதனால் இந்த செல் மூமெண்ட்ஸ், இந்த செல் மூமெண்ட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த செல் மூமெண்ட் வந்து ஒரு 48 டேஸுக்கு ஒருக்க மூவ் ஆகும், மூவ் பண்ணணும், மூவ் பண்ணியே ஆகணும். மேக்ஸிமம் வந்து அது 48 டேஸ் கணக்கு. அதைத்தான் நம்ம சாஸ்திரம் ஒரு மண்டலம்னு சொல்லியிருக்கு. இது மட்டும் ஒரு மண்டலம்னு சொன்னோன்னா இப்போ வந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு பட்சம் சொன்னால் அப்போ அமாவாசையில் ஆரம்பிக்கிறது. அமாவாசை, பிரதமை, துதியை, திருதியைன்னு வர சொல்கிறோம் இல்லையா. சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, இது வரைக்கும் 15 நாட்கள் ஒரு பட்சம். இதே மாதிரி 3 பட்சங்கள் சேர்ந்தது ஒரு மண்டலம். இந்த 3 பட்சம் இதில் ஒரு பௌர்ணமி வரும், ஒரு அமாவாசை வரும். அப்படி சேரும்போது 48 நாட்கள் கணக்கு. அப்போ இந்த 48 நாட்களை நம்ம மண்டலமாக பிரிச்சிருக்கு. இந்த 48 நாட்கள் கண்டினியூஸாக ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை, ஒரு விரதத்தை இருந்தான்னா அவளுக்கு அது வெற்றி. அப்போ குறைஞ்சபட்சம் இப்போ நீ டாக்டர்கிட்டே போகிறோம், ஒரு ஜுரம்னு போகிறோம், டாக்டர் என்ன பண்ணுறார், ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாரு, 5 நாள் எடுத்துக்கோங்க, ஒரு கோர்ஸுன்னு சொல்கிறார். எதுக்கு அதுக்கு ஒரு கோர்ஸுன்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறா? 5 நாள் எடுத்தால் தான் அது குணமாகும். நம்ம வந்து உடனே சொல்கிறோம், சில பேர் செலவுக்கு பயந்துட்டு ஒரு 2 மாத்திரை வாங்கி போட்டு சாப்பிட்ருவா. 5 நாள் கொடுத்துருப்பார், ஒரு வேளைக்கு 2 வேளைக்கு சாப்பிட்டு வந்து படுத்துருவான். இந்த 2 வேளைக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக சரியாகிற மாதிரி இருக்கும், உடனே அவன் சரியாயிடும்னு நினச்சி போயிடுவான். ஆனால் மறுபடியும் ஜுரம் வந்து அப்புறம் அது அதிகமாகிடும். அதனால் அந்த கோர்ஸ்ன்னு சொன்னால் அந்த 5 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த வியாதி குணமாகும். அந்த டாக்டர் சொல்லுவார், இது 5 நாள் எடுத்துக்கோங்க, இது 1 மாதம் எடுத்துக்கோங்க, சில இதை வந்து 1 வருஷம் முழுக்க எடுத்துக்கோங்கம்பார், 6 மாதம் எடுத்துக்கோங்க, சில இதை 1 இயர் எடுத்துக்கோன்னு சொல்லுவார். இப்போ விஞ்ஞானம் சொல்கிறது இல்லையா, அந்த கோர்ஸ்ன்னு சொல்லி அதே தான் நம்ம சாஸ்திரம் விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு கோர்ஸுங்கிறது 48 நாள். இந்த 48 நாள் நம்ம வந்து ஒரு காரியத்தை கண்டினியூவாக பண்ணோம்னா அந்த காரியம் வெற்றியாகும். இதை தான் சாஸ்திரத்தில் ஒரு மண்டலம்னு சொல்லியிருக்கா. அது ஒரு மண்டலங்கிறது 3 பட்சங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிருஷ்ணபட்சம், ஒரு சுக்லபட்சம் வரும், அல்லது ஒரு 2 சுக்லபட்சம், ஒரு சுக்கிரபட்சம். அது மண்டலத்தினுடைய ஆரம்பத்தை பொறுத்து இருக்குது. சரியா? இப்போ வந்து இந்த 48 நாள், அதனால தான் கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் கூட 48 நாள் மண்டல பூஜை. ஏன்னா இப்போ தெய்வத்துக்கு வந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறா, முதல் நாள் யாகசாலை அமைக்கிறா, அது 2 காலம், 4 காலம், 6 காலம், 8 காலம், இந்த கோயிலுடைய வசதிக்கு தகுந்தபடி, சக்திக்கு தகுந்தபடி, அந்த தெய்வத்தினுடைய பாரம்பரியம் அதை பொறுத்து அந்த கால பூஜைகளை வச்சு அந்த காலங்களில் யாகங்களை பண்ணி கடைசியில் அந்த கலசத்தில் போய் தீர்த்தங்களை சேர்த்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த பிரதிஷ்டையெல்லாம் பண்ணாலும் அந்த சக்தி வந்து அது வெளிப்படுறதுக்கு 48 நாள் அதுக்கு பூஸ்டர்னு ஒன்று சொல்கிறா இல்லையா, அந்த பூஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சிம் கார்டு, ஃபோன் வாங்கி சிம் கார்டு போட்டாச்சு, ஆனால் அது ஆக்டிவேட் ஆகணும் இல்லையா. அப்போ ஆக்டிவேட் ஆகணும், அதுக்கு வந்து நம்ம ஒரு மொபைல் வாங்குகிறோம், கொடுத்தோடனே மொபைல் ஒன்று கூட வீட்டில் ஒரு 8 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த பேட்ரி முதல்ல ஃபஸ்ட் டைம் மட்டும் 8 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் 1 ஹவர் சார்ஜ் போட்டாலே 100% வந்துடும். ஆனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் 8 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு ஏன்னு சொல்கிறா? அது ஒரு கோர்ஸ் கணக்கு மாதிரி தான், புரியுது உங்களுக்கு? அந்த ஒரு கணக்கு. அதே மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் அந்த 48 நாட்கள் கண்டினியூவாக அந்த மண்டல பூஜை பண்ணி அபிஷேகங்கள் பண்ணி டெய்லி அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணி பூஜனம் பண்ணும்போது அதுக்கப்புறம் அது முறை இருக்குது. எல்லா அபிஷேகம் பண்ண மாட்டாள், முதல் நாள் எல்லா அபிஷேகம் பண்ணுவாள், ஆனால் 48 நாள் மற்ற அபிஷேகங்கள்லாம் பண்ண மாட்டாள், குறிப்பிட்ட அபிஷேகங்கள் மட்டும்தான் பண்ணுவாள். ஏன்னு சொன்னால் அந்த மருந்து சாத்தியிருப்பாள், அந்த மருந்து அஷ்டபந்தர மருந்து சாத்தியிருப்பாள், அந்த மருந்து கரைஞ்சிரும். அதனால் சில அபிஷேகங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுவாள். அதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது, அது ஆகம ரீதியான முறைகள்லாம் இருக்குது.
எல்லாத்தையும் வீடியோவில் பேச வேண்டாம், நம்ம தேவையில்லை, அதெல்லாம் அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக போயிடக்கூடாது ரொம்ப. அதனால் அந்த 48 நாள் அது தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது அந்த தெய்வ சக்திக்கு, அந்த தெய்வத்துக்கு சக்தி ஏற்படும். சக்தி வரும்போது அந்த 48 நாள் மண்டல பூஜை நிறைவடையும் பொழுது அது முழுமையான சக்தி அடையும். இது விஞ்ஞான ரீதியாக என்னென்னா 48 நாட்கள் நம்ம அந்த 45 3 பட்சங்களை சொல்கிறோம் இல்லையா, இந்த 45 நாட்கள் அந்த வானத்திலேருந்து அந்த கதிர்வீச்சு அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அலைகள் இப்போ நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை கலசம் வைக்கிறோம். அந்த கலசத்தில் கீழே கர்ப்பகிரகத்தில் விக்கிரகம் இருக்கும். இந்த கலசத்தின் வழியாக தான் தெய்வ சக்தியை உள்ளே இறக்குறோம். அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வழியாக உள்ளே இறக்கி அடியில் அந்த யந்திரத்துக்கு எடுத்துன்னு போகிறோம். அந்த தெய்வ பிம்பத்துக்கு கீழே யந்திரத்துக்கு எடுத்துன்னு போகிறோம். இந்த யந்திரத்துலேருந்து தான் அந்த சக்தி நேராக தெய்வ விக்கிரகத்துக்கு மேலே வரும். இதை பற்றி விஞ்ஞான மிக்கத்தில் முதல்ல பேசியிருக்கோம். அந்த தெய்வ விக்கிரகம் தான் மானிட்டர், யந்திரம் தான் ரிசீவர், அந்த கலசம் தான் ஆண்டனா, ராஜகோபுர கலசம் தான் சேட்டலைட்லாம் பேசியிருக்கிறோம். அதே மாதிரி தெய்வ சக்தி ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து தெய்வ அணுக்கதிர்கள் கும்பாபிஷேகம் பண்ணி முடித்த உடனே அது இந்த வானமண்டலத்தில் போய் அந்த தெய்வ சக்தி இழுத்துன்னு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழுத்துட்டு கொடுக்கறதுக்கு 48 நாள் ஆகும். அந்த 48 நாள், அதனால தான் கோவில்களில் அந்த 48 நாள் கண்டினியூவாக அந்த பூஜைகளை பண்ணி, அபிஷேகங்களை பண்ணி, மந்திரங்களை சொல்லி அந்த தெய்வ சக்தியை முழுமையாக இழுத்து கொண்டு கொடுக்கும் பொழுது தான் அந்த அவாளுக்கு அந்த இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணும்போது அந்த பலன் கிடைக்கும். இந்த 48 நாட்கள் பண்ணாமல் நீங்கள் தெய்வ பிரதிஷ்டை பண்ணலைன்னா அந்த சக்தி கம்மியாக இருக்கும். அப்போ அது பெரிய பலனை கொடுக்காது இல்லையா. அதே மாதிரி ஒரு விரதம் இருக்கும்போது, இப்போ குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை இல்லைங்கும்போது டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாரு, இந்த மெடிசின் எடுத்துக்கோங்க, ஃபுட்டு நைட்டான சாப்பிடுங்கோ, இது இத்தனை நாளைக்கு இப்படி இருங்கோ அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா. அதே மாதிரி ஐயப்ப பூஜை விரதம்னு இருந்தான்னா, தெய்வத்தை அனுகிரகம் பெறணும்னு சொன்னால், இந்த 48 நாள் நம்ம விரதம் இருந்தோம்னா இந்த செல்ஸுடைய உடம்புடைய செல்லுடைய மூமெண்ட், நம்ம அந்த விரதம் இருந்தோம்னா பட்டி இருக்கணும். நம்ம உண்மையிலேயே விரதத்தினுடைய தாத்பரியம் அதுதான். பட்னியாக இருக்கும் பொழுது அந்த செல்லெல்லாம், எந்தெந்த செல்லெல்லாம் நமக்கு செத்து போய் கிடக்குதோ அந்த செல்லுக்கெல்லாம் உயிர் கிடைக்கும், உயிர் பித்துரும், அந்த உயிர் வந்துடும். செல்லுக்கு உயிர் வந்த உடனே அந்த செல்லெல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு 48 நாள் டைம் வேணும். அப்போ அந்த 48 நாள் நம்ம விரதம் இருந்து கண்டினியூவாக ஃபாஸ்டிங்கில் இருந்து, அது ஐயப்ப பூஜை 48 நாள் கண்டினியூவாக இருக்க முடியாதுங்கிறதுலாம் அந்த காலத்துலலாம் யுகக்கணக்காக வருஷக்கணக்காக தபஸ் இருந்திருக்கா. ஒன்றுமே சாப்பிடாமல் அன்னாகாரத்தில் திரேதாயுகத்தில். இன்றைக்கி நம்ம 48 நாள் விரதமே இருக்க முடியல. ஒரு நாள் விரதம் கூட இருக்க முடியல. காஃபி சாப்பிட்டுக்கலாமா, கஞ்சி சாப்பிட்டுக்கலாமா, அந்த ஒரு பூஜை முடிவுக்குள்ளே கேட்குறான். ஆனால் அந்த காலத்தில் வருஷக்கணக்காக தபஸ் பண்ணி அசுரர்கள்லாம் வரமே வாங்கியிருக்கா. ஒரு அசுரனுக்கே அந்த சக்தி இருந்தது, ஒரு விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய சக்தி, வைராக்கியம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த வைராக்கியம்லாம் யாருக்கும் இல்லை. அப்போ இந்த 48 நாள், அதெல்லாம் குறைஞ்சபட்ச கலியுகத்தில் இந்த 48 நாள் விரதத்தை சொல்லியிருக்க நம்முடைய காரிய வெற்றிக்கு. அப்போ இந்த 48 நாள் கண்ட்ரோலாக இருந்து விரதம் இருக்கணும். ஐயப்ப பூஜைக்கு 48 நாள் விரதம் இருக்கும்போது இந்த பெரும்பாலும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, குழந்தை இல்லாதவா, உடம்புல வியாதி இருக்கிறவா, அதே மாதிரி வாழ்க்கையில் தமோ குணத்தினால, ரஜோ குணத்தினால வாழ்க்கையில் அவளால் வெற்றி அடைய முடியாது. இப்போ தமோ குணம் வந்துட்டுனா சோம்பேறித்தனம் இருக்கும், மந்தம் இருக்கும், எந்த காரியம் கரெக்டாக டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போ லைஃப்பில் தோற்று போயிடுவான். அப்போ அதுக்கும் கூட காரணம் என்ன, இந்த செல்லெல்லாம் செத்து போய் கிடக்கிறது உடம்புல. அப்போ அந்த உடம்புல செல்ஸ் உயிரிழந்து விட்டால், அந்த செல்லு சக்தி இழந்து விட்டால், அது உயிர்ப்பிக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சோம்பேறித்தனம், மந்தம், உங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய டிசிஷன் எல்லாமே தப்பாக போகும். அப்போ இந்த செல்லெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும், அதெல்லாம் மூவ் ஆகணும். மூவ் ஆனால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய செயல் நல்லாயிருக்கும், நம்மளுடைய புத்தி நல்லாயிருக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் நல்லாயிருக்கும், நம்மளுடைய காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் என்ன, இந்த உயிர் அணுக்கள். இந்த உயிர் அணுக்களுடைய அதனுடைய சக்தி. அப்போ அந்த உயிரணுக்களை உயிர்ப்பிப்பதற்கு, இந்த கழிவுகளெல்லாம் உடம்புலேருந்து வெளியேறுவதற்கு இந்த 48 நாட்கள் விரதம் இருந்து இந்த இறந்த செல்களை உடம்புள்ள கழிவுகளை வெளியேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் இறந்த செல்களை எல்லாம் மூவ் பண்ணி உயிர்ப்பித்து அதெல்லாம் மூவ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மந்தத்தன்மை போயிடும். அதனால தான் பெரிய பாதையில் நடந்து போகணும். நடந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு என்ன அர்த்தம், அதை மெத்த மாதிரி நினச்சி நடந்து போனோம்னா இந்த பாதத்தில் அக்குப்ரெஷர்ங்கிற ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, இந்த பாதத்தில் தான் எல்லா நரம்புகளும் தலையிலேருந்து கால் வரைக்கும் போய் கால்லேருந்து தலை வரைக்கும் அப்படியே சுற்றின்னு இருக்கும் நரம்புகள், எண்ட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பாதத்தில் தான் முடிவடைகிறது, ஆரம்பமாகிறது. அப்போ அந்த நடந்து போகும்போது வெறுங்காலம் நடக்கும் பொழுது அத்தனை பாயிண்ட்ஸும் அந்த கல் முள்ளில் படும்போது, பெரிய பாதையில் நடக்கும்போது ப்ரெஷர் ஆகும்போது உடம்புல உள்ள
அத்தனை இறந்த செல்களும் உயிர் வந்துடும். உயிர் வந்தோடு மட்டும் அது ஆக்டிவேட் ஆகி அது மூவ் ஆரம்பிக்கும் போது கழிவுகளெல்லாம் வெளியேறும்போது உடம்பு கிளியர் ஆகிடும். உடம்பு கிளியர் ஆகும்போது தமோ குணம் போயிடும், ரஜோ குணம் போயிடும். அவன் சாத்தியமான தெய்வநிலை வரும்போது எப்படி ஒரு பிரம்மச்சரியனுக்கு உயிரணுக்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஐயப்பன் நெக்ஸ்ட் பிரம்மச்சாரி இல்லையா, அதே மாதிரி அந்த உயிரணுக்கள் சக்தி பெற்று அவனுக்கு அந்த ஞான சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஞானம் சொன்ன என்னது, அது ஞானம் மோட்சங்கிற வாழ்க்கை, அது ஞானம்ங்கிற சப்ஜெக்ட், அதனுடைய தாத்பரியம் வேறு. நல்ல ஒரு நாலேஜ், நல்ல ஒரு அறிவு, ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவு இதெல்லாம் ஏற்படும் போது வாழ்க்கையில் வெற்றி அடைவா. அப்போ வாழ்க்கையில் வெற்றி அடையணும், தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையாக இருந்தாலும் சரி, அதுலேயும் வெற்றி கிடைக்கும். அடுத்தாப்பில் குழந்தை இல்லாத வாழ்க்கை குழந்தை கிடைக்கும். அடுத்தாப்பில் நோயிலிருந்து விடுபடலாம். இப்போ திருமணமாக அவளுக்கு கரெக்டான டிசிஷன், அவர்கிட்ட சாத்திய குணம் வந்துருத்தினாலே ஆகர்ஷண சக்தி ஏற்படும், இந்த ஆத்ம பலம் ஏற்படும். ஆத்ம பலம் ஏற்பட்டுறதுனாலே அதன் பாசிட்டிவான விஷயங்களை தானாகவே ஈர்க்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பர ரகசியங்கள், தெய்வீக ரகசியங்கள். இந்த ரகசியங்களை நிறைய பேருக்கு தெரியல. ஏன் 40 நாள் விரதம் இருக்கணும், ஏதோ டிஃபன் சாப்பிட்லாம், காலையில் டிஃபன் சாப்பிட்லாமா, கஞ்சி சாப்பிட்டுக்கலாமா, அது சாப்பிட்டுக்கலாமா, இப்படி நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தேன்னா அந்த விரதத்தை எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. அதனால் விரதம்னா அதை கட்டுப்பாடோடு இருந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் அடியேன்னு சொன்ன முறையை பாருங்கள். இது நாட் ஒன்லி மெஞ்ஞானம், இதில் விஞ்ஞானமும் இருக்குது. அதனால தான் இந்த விஞ்ஞானம் இந்த பகுதியில் இந்த அற்புதமான இந்த ஐயப்ப விரதத்தில் இந்த 48 நாள் விரதம் ஏன் என்கின்ற அடிப்படையிலே அதனால தான் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்கிறோமே. இந்த 48 நாட்கள், இந்த கார்த்திகை 1லிருந்து 48 நாள், இல்லைன்னா கார்த்திகை 18ஆம் தேதிக்கு மேலே விரதம் இருந்தால் அந்த 48 நாள் வரும். 60 நாள் விரதம் இருந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். இந்த தை 1, அந்த தை 1 இன்னைக்கு மகர ஜோதியை, அந்த ஜோதியை காணலாம், அந்த இறைவனுடைய அருளை பெறலாம். ஜோதி என்னது, அந்த ஆத்ம ஜோதி, இந்த ஆத்ம பலத்தை அடையலாம். அருளை ஆத்ம பலத்தை அடைந்தால் அந்த ஆத்மாவுடைய ஜோதியானது உடம்பு முழுக்க பிரகாசித்து நமக்கு தீர்க்கமான எண்ணங்களும் தீர்க்கமான முடிவுகளும் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்கின்ற அடிப்படையிலே தான் அந்த தை மகர மாதம், அந்த தை 1ஆம் தேதி மகர ஜோதி. அதனால தான் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்கிற அடிப்படையில் தான் இந்த பழமொழியும் அமைந்திருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே நாம் இந்த விஞ்ஞானம் பகுதியிலே இந்த ஐயப்ப விரத மகிமையிலே இந்த 48 நாள் குறைந்தபட்சம் இந்த விரதத்தினுடைய தாத்பரியத்தை விஞ்ஞான ரீதியாகவும் மெய்யான ரீதியாகவும் நாம் பார்த்திருக்கிறோம். மேலும் பல பதிவுகளை பார்ப்போம். எனவே நம்முடைய இந்த சேனலுக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து இதுவரை செய்யாதவர்கள் உடனே மேலும் பல வீடியோக்களை, இதே மாதிரி வீடியோக்களை பகிர்ந்து கொண்டு, மேலும் எங்களுடைய அறக்கட்டளை அருளவதும் ரிலிஜியஸ் ட்ரஸ்ட் மூலமாக அநேக தர்ம காரியங்களை, அன்னதானங்களை, யாகங்களை, யஜ்யங்களை, குருகுலங்களை எல்லாம் நடத்தி கொண்டு இந்த ஆன்மீகம் சனாதனம் செழிக்க பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே இதற்கும் எங்களுடைய இந்த கீழ்காணும் நம்பருக்கு எங்களுடைய ட்ரஸ்ட் QR கோடு மூலமாகவோ அல்லது வங்கி விலாசின் மூலமாகவோ தாங்கள் நன்கொடைகள் அளித்து மேலும் தர்மம் செழிக்க தாங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டிக் கொள்கிறேன். அருள் அமுதம்.